It's very exciting. I'm enjoying it a lot. It's quite an amazing experience. தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி வேட்டி கட்டி பாத்தீங்கன்னா அந்த முள்ளு கலட்டுற காட்சி வணக்கம் ரோலே, நாங்கள் உங்களோட ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன சம்பந்தமாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டு மகோத்சவம் நல்லூர் இந்த உற்சவம் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதில் தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடு நடக்கிற செயற்பாடுகளை தான் நாங்கள் இந்த காணொலியில் உங்களை சுற்றி காட்ட போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். விவசாயி நீங்க இந்த காணொலியில பார்த்து கொண்டிருக்கீங்க. தெரியும் பாருங்க, பச்சை சாத்திய வண்ணம் இருக்கிற அந்த காட்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. அந்த ஆறுமுக சாமி இந்த அருளை பாருங்க. பக்தர்கள் எல்லாம் நல்லப்பட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அந்த ஆறுமுக சாமி பச்சை சாத்திய காட்சி தங்கத்தால ஒழித்த வண்ணம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்து உள் வண்ணம் போய் அப்படி அங்கால பாருங்க. இல்ல பாருங்க, எவ்வளவு பக்திபூர்வமா ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறான்னு பாருங்க. அந்த கலை கூட அம்மா ஆடி கொண்டிருக்கிறா, அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. பாருங்க எவ்வளவு பக்தர்கள் அதை விளையாண்டுக்கா. அதுல பாத்தீங்கன்னு சொன்ன பாருங்க, ஒரு வெளிநாட்டவர் கூட அதை எவ்வளவு ரசித்து பார்த்து கொண்டிருக்கணுங்கிறத பாருங்க. மொழி விளங்குதோ இல்லையோ, ஆனா அந்த அருளுக்கு எப்படி இதாண்டி பாருங்க. அதை பாருங்க. How do you feel? It's very exciting. I'm enjoying it a lot. It's quite an amazing experience. Yeah, very happy to be here. Thanks for welcoming me.
இவர் வந்து யூஎஸ்ல இருந்து வந்திருக்கிறாராம். பாத்தீங்கன்னு சொன்னா மீசை எல்லாம் முறுக்கி வந்திருக்கிறார் பாருங்க. இவர்கிட்ட வந்து தாய் நாடு வந்து இந்தியான்னு சொல்றார். நல்லூர்ல தரிசனத்துக்காண்டி வந்திருக்கிறாருன்னு சொல்றார். எவ்வளவு காலம் வாராருன்னு சொன்னா தொடர்ந்து 10 வருஷமா நல்லூர் பேருக்காக டிக்கெட் போட்டு வந்தோன்றதுக்காக சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப எங்களோட கலைச்சிருக்கிறார். நாங்க அப்படி எதையும் காட்டிக்கொள்றோம். அவர் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி வேட்டி கட்டி சால்வை உடுத்து வந்திருக்கிறார். அந்த காணொலியை தான் நீங்க பதவியேற்று கொண்டிருக்கிறோம். நாங்களும் அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தமிழ் இங்கால பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வடக்கரை வந்து தேர் உற்சவம் முடிந்த பிறகு இந்த வடக்கரை வந்து அப்படியே சுற்றி அதை வந்து ஆலயத்தினுள்ளே எடுத்துக்கொண்டு செல்ற காட்சியை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. அதுக்கான பணிகளை தான் செய்து கொண்டிருக்கணும் பாருங்க. ரதோற்சவம் முடிந்த கையோட வந்து ஆலய பணியாளர்கள் வந்து தங்களோட தொண்டுகளை வந்து தொடங்கியிருக்கணும். அதுக்கேற்ற செயற்பாடுகள்லாம் இப்போ செய்து கொண்டிருக்கணும். அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கிறத பாருங்க. ஒரு செட்டப்பில் செய்து அதை வந்து உள்ளே எடுத்து செல்வதற்காக பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை அதை தூக்கி கொண்டு ஆலயத்துக்கு உள்ளே செல்கிற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே தங்களோட கடமையை செய்கிறதுக்காக திருடர்களிடம் வந்து பக்தர்களை பாதுகாப்பதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான் வந்து வரவக்காவடின்னு சொல்லுவீங்கன்னா தமிழர்கள் வந்து நேர்த்திக்கடலை நிகழ்ச்சி செய்யறதுக்காண்டி எடுக்கிறதான் வரவக்காவடின்னு சொல்றாங்க. வால்காவடி, கொரவக்காவடி அப்படி எல்லாம் ஒவ்வொரு வகையில இருக்கு. ஒவ்வொரு நேர்த்தியில அவர்கள் நேர்த்தி செய்வதெல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. நேர்த்தி கடனை நிறைவு செய்யறதுக்காண்டி பாருங்க. நிலத்துல தேங்காயை வச்சுட்டு அதை எடுத்து உடைக்கிற காணொலியை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆலய வளாகத்துல வந்து காவடிகள் வந்து பரவக்காவடிகள் வந்து வாகனத்துல போக முடியாத காரணத்துக்காக இதுல இருந்து வாகனத்துல இறக்கி நடந்து சென்றுதான் நேர்த்தி வந்து நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த காணொலியை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. அவரை வந்து மேல இருந்து கலட்டி கீழே வந்து அவரை இறக்குற காட்சியை தான் நீங்க இப்பொழுது பார்க்க போறீங்க.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த முள்ளு கலட்டுற காட்சியை தான் நீங்க பார்த்து கொண்டு பாருங்க. இந்த காணொலியில தொடையில இருக்கிற காலில் இருக்கிற முள்ளுவெல்லாம் கலட்டி கொண்டு பாருங்க. அவரை வந்து வாகனத்துல இருந்து இறக்க போயிடணும். அவரை வந்து இறக்கிட்டினா அவர் நிக்க முடியாம தான் நின்று கொண்டிருக்காரு பாருங்க. அவ்வளவுக்கு காலெல்லாம் முறைச்ச தன்மையா தான் இருக்கும். காலெல்லாம் நடுங்கி கொண்டிருக்கு பாருங்க. அதை பக்தர் வந்து நிக்க முடியாத நிலைமையில நிற்கிறார். அவரோட உறவை வந்து அவரை கட்டி பஜனைகள் இடம்பெற்று